ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோயிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா சுசீந்திரம். இந்த சுசீந்திரத்தில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடு இருக்குது. பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2.25 சென்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கீழே மேலே அப்படின்ட்டு உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடாக தான் அமைச்சிருக்காங்க. பாருங்கள், வீடை நான் உங்களுக்கு சைடில் சைட்லையும் காணிக்கிறேன். முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அரசாங்க தார் ரோடு தான். தார் ரோடுன்னு சொல்லியாச்சுனாலும் உங்களுக்கு நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வீடு இருக்குது. நம்ம அதாவது எனி டைம் நீங்கள் வந்துட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி நேராக வீட்டுக்கு வரலாம். ஸோ அந்த அளவு டிஸ்டன்ஸ் கம்மியான டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம வீடை பார்க்குறோம். வீடுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 அடி தார் ரோடு தான். தார் ரோடுக்கு முன்னால் வந்தாச்சுன்னா அது கார் பார்க்கிங். அண்டு உங்களுக்கு முன்னால் உள்ள டிசைன் பார்க்குறீங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஓன் பர்பஸ், அதாவது இந்த வீடு ஓன் பர்பஸ்க்காக அவங்க சொந்த செலவுக்காக போடப்பட்ட வீடு தான். தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில காரணங்களால் இது இப்போ வந்து சேலுக்கு வந்திருக்குது. இந்த டோரை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டோரை அவங்க குத்துறதுக்கே வந்து 1 லட்ச ரூபா செலவாச்சு அப்படின்றாங்க. இப்போ உள்ள நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி பேனல் பார்க்குறீங்க. வீடை அவங்க இஷ்டத்துக்கு அழகாக அமைச்சிருக்காங்க. இந்த வீடுடைய தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூஜரம்னு சொல்லி வச்சனால உங்களுக்கு அதில் படங்கள் வைக்கலாம், இல்லைன்னா சிலை வழிபாடு வைக்கலாம். அந்த மாதிரி உங்கள் பெரிய ஒரு பூஜரமாக தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஹாலில் உள்ள டிசைன் பார்க்குறீங்க. இது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயே வந்து உங்களுக்கு பெரிய வீட்டில் வந்து சிலை வழிபாடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு மாதிரியும் உங்களுக்கு வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா லோ பட்ஜெட்டில் மேக்ஸிமம் வந்து டைனிங் ஹால் வராது. இந்த வீட்டில் அவங்க டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் டைனிங் ஹால் அண்டு கிச்சனும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியிலையும் ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாச்சுன்னா யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் ஒரு பாத்ரூமும் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் டைனிங் பார்த்துட்டு நேராக வந்து கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சைடும் அவங்க வந்து ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஸ்டவ் வைக்கிற மாதிரி செட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. அண்டு எதிர்ப்புறமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாப்பு சிஸ்டம் அமைச்சிருக்காங்க. பாருங்கள், வீடு நல்ல தரமான, நல்ல ஸ்ட்ராங்கான, ஒரு உறுதியான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். பாருங்கள், வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாசல். முதல் வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து, 2வது வாசல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குடோன், தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சுக்கலாம். வீடை சுற்றி வந்துடலாம். அண்ட் வீடுக்கு போர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஏரியா, துணி துவைக்கிறதுக்கோ இல்லை துணி காய போடுறதுக்கோ இந்த மாதிரிலாம் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. சேர்க்கை படிக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே இருந்தால் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே கொடுத்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தாச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் தான். செகண்ட் பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த வீடு அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி, அதாவது வாஸ்து முறைப்படி தான் பார்த்து கட்டியிருக்காங்க. பாருங்கள், பாத்ரூம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 பாத்ரூம் வந்து இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்க நீங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு டிசைன் செட்டிங்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், லைட் செட்டிங் அண்ட் இதில் வந்து ஃபேமிலி போட்டோ மாட்டலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் அண்ட் இது வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமை கொண்டது. இது பாத்ரூம் பார்க்குறீங்க நீங்கள். இந்த வீட்டுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, அதாவது 2.25 சென்ட் அண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையில் சுசீந்திரத்தில் அமைஞ்ச இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற வந்துட்டு ஃபைனலாக 50 லட்ச ரூபா கேட்குறாங்க. இது நீங்கள் பார்க்குறது 3வது பெட்ரூம். அந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது 50 லட்ச ரூபா கேட்குறாங்க. பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 சேரை போட்டு நீங்கள் வந்துட்டு அழகாக உட்காந்துடலாம். சுற்றி பார்த்தாச்சுன்னா முழுவதும் குடியிருப்புகள் மத்தியில் தான் அமைஞ்சிருக்குது. பாருங்கள், ரொம்ப ஸ்பீட் பிக்கப் தான் வருது. ஸோ மேலே நான் உங்களுக்கு காணிக்கிற மாதிரி இருக்கேன். மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கிளைமேட் சீனரி உள்ள ஒரு நல்ல ஏரியா தான். லொக்கேஷன் உங்களுக்கு வியூ காணிக்கிறேன். சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மத்தியில் தான் நம்ம வீடு வந்திருக்குது.
இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா 50 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. சுசீந்திரம் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடை செலெக்ஷன் பண்ணலாம். லோ பட்ஜெட்டில் தான் வந்திருக்குது. அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது வீடியோ உங்களை நோக்கி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.